அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன அப்டேட்டை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த மிக மிக ஒரு முக்கியமான அப்டேட் அப்படின்னா அது நகைக்கடன் தள்ளுபடி பற்றின ஒரு முக்கிய அப்டேட் தான். அது என்னன்னா, நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுமா, அது எத்தனை பவுனுக்குள்ளே இருக்கணும், எத்தனை சவரனுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுவாங்க அப்படின்றத பற்றியும், அதே போல் விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுமா, கல்வி கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுமா, அதே போல மகளிர் சுய உதவி குழு கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில பெரும் எதிர்பார்ப்பை நிலை வந்த நிலையில தற்போது நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கெல்லாம் பயன்பெற போகுது, யாருக்கெல்லாம் மகிழ்ச்சி தரப்போகுது, யாருக்கெல்லாம் சோகத்தை விடுக்க போகுது, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம தெளிவா துல்லியமா பார்க்க போறோம். இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்காக கிட்டத்தட்ட 45,000 முதல் 60,000 வரை கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. இதை பயன்பெறக்கூடிய மக்கள் யார் யாரு, அதே போல அவருடைய பெயர் பட்டியல், யார் யாரு நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களா இருக்கிறாங்க, தகுதி அற்றவர்களா இருக்கிறாங்க, அதற்கான காரணம் என்ன, துல்லியமான விளக்கத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரெண்டுமே நம்ம பார்க்க போறோம். அதே போல உங்களுடைய நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படணும் அப்படின்னா சில நிபந்தனைகளும் இருக்குங்க. அது என்னென்ன நிபந்தனைகள்ன்றதையும், அதே போல உங்களுடைய நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படணும் அப்படின்னா 12 பொது வங்கிகள் இருக்கக்கூடிய நகைக்கடன்கள் மட்டும்தான் தள்ளுபடி. அது என்னென்ன 12 வகையான வங்கிகள், அதற்கான பெயர் பட்டியலும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு தரப்புல இருந்து வரக்கூடிய மிக மிக முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட்ஸ் என்ன ஏதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். 5 சவரன் வரை நகைக்கடன் தள்ளுபடி. தகுதியுள்ளோர் யாரு, தகுதியற்றோர் யாரு, பட்டியலை தயாரிக்க ஒரு குழுவே அமைச்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம முதல்ல பார்த்து தெரிஞ்சுக்க போறது, நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவர்கள் யாரெல்லாம் தகுதி உள்ளவர்களாக உறுதி செய்யப்பட்டிருக்கு, அதற்கான காரணம் என்ன, இவங்க மட்டும் ஏன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களா உறுதி செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்றத தெளிவா சொல்றாங்க. இங்க தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க, உங்களுடைய நகைக்கடன்கள் அந்த 12 பொது வங்கிகள் இருந்தால், அதுவும் 40 கிராமுக்குள்ள இருக்கக்கூடிய நகைக்கடன்களையும் 5 சவரனுக்குள்ள 5 பவுனுக்குள்ள இருக்கக்கூடிய நகைக்கடன்களையும் முழுமையாகவே தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம சில நிபந்தனைகளும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்ன நிபந்தனைகள் அப்படின்னா இங்க தெளிவா நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, தமிழக அரசால் வழங்கப்பட்ட ரேஷன் கார்டு இருக்கு இல்லையா, அந்த குடும்ப அட்டை எண்ணை வழங்க, ரேஷன் கார்டு நம்பர், ஆதார் நம்பர், இதெல்லாம் கரெக்டா நீங்க நகைக்கடன் வாங்கும்போது கரெக்டா நீங்க கொடுத்து நகைக்கடன் பெற்றிருந்தீங்கன்னா உங்களுக்கு தள்ளுபடி உறுதி. சரிங்களா? ரெண்டாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னா, உங்களுடைய நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படணும் அப்படின்னா மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் ஆகிய உங்களுக்கும் தள்ளுபடி உறுதி. அடுத்ததா, தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி உள்ளவர்களாக உறுதி செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ அதே போல தற்போது வரை செல்லுபடியாகக்கூடிய ரேஷன் கார்டு வச்சிருந்தாலும் அதன் மூலியம் நீங்க மாதம் மாதம் ரேஷன் பொருட்களை ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த தள்ளுபடி உறுதி செய்யப்படும். ஸோ அடுத்ததான், தள்ளுபடி பெறுவதற்கு நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதியற்றவர்களாக யாரெல்லாம் உறுதி செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய நகைக்கடன்கள் அந்த 12 பொது வங்கிகள்ல இருக்கக்கூடிய நகைக்கடன்கள் 40 கிராமுக்கு மேல, அதாவது 5 பவுனுக்கு மேல இருந்தாலும் சரி, 5 கிராமுக்கு அது சரி 5 பவுனுக்கு மேல இருந்தாலும் உங்களுடைய நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படாது. அடுத்ததா, உங்களுடைய நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படாததற்கு காரணம் விளக்கம் கேட்டிருந்தீங்க இல்லையா, ஸோ அதற்காக தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, உங்களுடைய குடும்ப அட்டை, உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பரை கொடுக்காம இருந்தாலும் இல்ல தவறுதலா மாத்தி கொடுத்திருந்தாலும் உங்களுடைய நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட தகுதியற்றவர்களாக உறுதி செய்யப்படுவீங்க. அடுத்ததா, ஆதார் நம்பரை கொடுக்காம இருந்தாலும் இல்ல தவறுதலா மாத்தி கொடுத்திருந்தாலும் உங்களுக்கும் தள்ளுபடி கிடைக்காது. அடுத்ததா, கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும், அதே போல கூட்டுறவோட நிர்வாக குழு உறுப்பினருக்கும் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் இந்த தள்ளுபடி கிடைக்காதுங்க. அரசாங்க வேலையில் இருக்கக்கூடிய எந்த துறையில இருக்கக்கூடிய அரசாங்க வேலையில இருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காதுங்க. ஸோ அதே போல போலி நகை வச்சிருந்தாலும் தள்ளுபடி உங்களுக்கு கிடைக்காதுங்க.
ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ரேஷன் கார்டு இருக்கு இல்லையா, உங்களுடைய ரேஷன் அட்டை வந்து தமிழ்நாட்டுடைய ரேஷன் அட்டையாக தான் இருக்கணும். தமிழ்நாட்டில் வாங்கக்கூடிய ரேஷன் அட்டையை வச்சு தான் நீங்கள் நகைக்கடன் பெற்றுக்கணும். அப்போ தான் தள்ளுபடி அப்படின்னு. வேறு மாநிலத்தோட ரேஷன் அட்டையை வச்சு நீங்கள் நகைக்கடன் வாங்கியிருப்பீங்க. இப்போ தள்ளுபடிக்காக கொடுத்துருப்பீங்க, ஆனால் தள்ளுபடி கிடைக்காதுங்க. உங்களுக்கான ரீசன் இதுதான். ஸோ அடுத்தது உங்களுடைய ஆதார் அட்டையில் இருக்கக்கூடிய அட்ரஸும் தமிழ்நாட்டுடைய அட்ரஸில் தான் இருக்கணுங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் தள்ளுபடிக்கு நீங்கள் எலிஜிபிள். சரிங்களா? ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க, இல்லைனா எலிஜிபிள் கிடையாது. ஸோ இன்னைக்கான முக்கியமான அப்டேட் இதுதான். ஸோ இந்த மாதத்தோட இறுதிக்குள்ள நகை கடன்கள் அனைத்தும் உங்கள் கையில் இருக்கும். ஸோ இதற்கான அரசாணை அந்தந்த பொது வங்கிகளுக்கு 12 பொது வங்கிகளுக்கு நேரடியாகவே எழுத்துப்பூர்வமாக அனுப்பப்படும். ஸோ நீங்கள் அதற்கப்புறம் நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் போயிட்டு நகைகளை மீட்டெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நகைகளை மீட்டெடுத்துக்கலாம். ஸோ முக்கிய அப்டேட் இதுதான். ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.